செய்வோம். ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்திரம். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்னும் நல்லா சொல்லுங்க. கர்த்தர் பரிசுத்தர் என்று சொல்லுங்க. பரிசுத்தர் 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 என்று அடி வயிற்றிலிருந்து வரணும். பரிசுத்தர் என்று பரிசுத்தரால் போற்றப்படுகிற எங்கள் பரிசுத்த தந்தை, நாங்கள் அசுத்தர் ஆண்டவரே, நாங்கள் வெறுமையான பாத்திரங்கள். எங்களை காத்து நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஜீவனை கொடுத்து நடத்துகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். பலவிதமான இன்னல்களும் போராட்டங்களும் வியாதிகளும் மத்தியில எங்களை உயிரோடு வைத்திருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக நிற்பதும் சுத்த கிருபை அப்பா. காலை முதல் இரவு வரைக்கும் இந்த வீக்கெண்ட் எல்லாம் எங்களை காத்து சண்டே முடி தெய்வீக பிரசனம் எங்களோடு இருந்தது. ஆலயத்தில் வழிபட கர்த்தர் உதவி செய்து எல்லாரும் உயிரோடு எங்க காலையில கொண்டு வந்திருக்கிறேன். நமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆதாரம் நீர்தான் ஐயான்ற ஒரு பாடலை நாம் பாடப்போம். உலகத்தில் என்னென்ன ஜெயங்கள் கண்டே நான் இந்நாள் வரை, உலகத்தில் என்னென்ன ஜெயங்கள் கண்டே நான் இந்நாள் வரை, ஆனாலும் ஏனோ நிம்மதியில் குழப்பங்கள் நிலைகின்றன, ஆனாலும் ஏனோ நிம்மதியில்லை குழப்பங்கள் நிறைகின்றன, என் நீலை மாற ஆதாரம் நீரானையா, ஆதாரம் நீரானையா, காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீதானையா, காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீதானையா, குடும்பத்தில் குழப்பங்கள் இல்லை, பண கஷ்டம் என்றும் இல்லை, குடும்பத்தில் குழப்பங்கள் இல்லை, பண கஷ்டம் ஒன்றுமே இல்லை, ஆனாலும் ஏனோ நிம்மதி இல்லை அமைதிதான் கலைகின்றன, ஆனாலும் ஏனோ நிம்மதி இல்லை அமைதிதான் கலைகின்றன, என் நிலை மாற ஆதாரம் நீதானையா, ஆதாரம் நீதானையா, காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீதானையா, உந்தனின் சாட்சியாய் வாழ உள்ளத்தில் வெகு நாளாய் ஆசை, உந்தனின் சாட்சியாய் வாழ உள்ளத்தில் வெகு நாளாய் ஆசை, உம்மிடம் வந்தேன் உள்ளத்தை தந்தேன் சாட்சியாய் வாழ்ந்திடுவே, உம்மிடம் வந்தேன் உள்ளத்தை தந்தேன் சாட்சியாய் மாறிடுவே, என் நிலை மாறும் ஆதாரம் நீதானையா, ஆதாரம் நீதானையா, காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீதானையா, காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீதானையா. கைகளை உயர்த்தி ஆண்டவரே, எங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும், எங்கள் அழுகை களிப்பாக மாற்றும்,
எங்கள் வியாதிகளையும் தழும்புகளால் குணமடைய செய்யும். எங்கள் தோல்விகளை ஜெயமாக மாற்றும். தானியலின் காரியம் என்றால் ஜெயமாய் முடிந்தது. எங்களை சுற்றி வருகிற எல்லா பெலிஸ்தர்களையும், எங்களை சுற்றி நெருக்குகிற ரெபுதீமில வந்த எல்லா எதிரிகளையும் கர்த்தர் நிர்மூலமாக்கினது போலவே, அமலேக்கியர்களை நிர்மூலமாக்கினது போலவே, பெலிஸ்தியர்களை நிர்மூலமாக்கினது போலவே, சன்பிலாத்து தொபியாக்களை நிர்மூலமாக்கினது போலவே, இசபேலையும் ஆகாப்பை நிர்மூலமாக்கினது போலவே, ஆண்டவரே உமக்கு பிள்ளைகளுக்கு விரோதமாய், நம்முடைய ஊழியக்காரருக்கு விரோதமாய், நம்முடைய ஊழியங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா பொல்லாத மனுஷ கிரியைகளையும், எல்லா அந்தகார வல்லமையின் கிரிகளையும் இயேசு கிராமத்தினாலே சுட்டரிக்கிறோம். அப்பா, சுட்டரிக்கிறோம், சுட்டரிக்கிறோம். எல்லா வியாதிகள் மறையட்டும். வறுமையோடு இருக்கிற பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதமாய் மாறுகிறதை நான் பார்க்கிறேன். இன்று திருமணத்திற்கான எல்லா பேச்சுகளும் முடிந்து திருமண நாளை குறிக்கிறதை நான் பார்க்கிறேன். எல்லா சரும வியாதிகள் மறைகிறதை நான் பார்க்கிறேன். எல்லா கட்டிகள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டிகள் மறைகிறதையும், எல்லா எலும்புகள் சம்பந்தமான வியாதிகள் மறைகிறதையும் பார்க்கிறேன். நிறைய கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே மறைந்து போகிறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் ஜீவிக்கிறவர் என்பதை, நீர் எவ்வளவு பெரியவர் என்பதை நான் உணர்ந்து சாட்சியா நிற்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, மதர் மேரி அதனுடைய 3வது பாகம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. லாஸ்ட் பாகத்துல நேற்று முன்தினம் என்ன பார்த்தோம்னா, இந்த ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை அந்த அம்மா கேட்டாங்க, இது எப்படி ஆகும்? இந்த கேள்வியை ஏவாள் கேட்டிருந்தா பாவமே வந்திருக்காது. அந்த அம்மா வேற மாதிரி ரொம்ப டிஸ்கஷன் பண்ணி கான்வர்சேஷன் அதிகப்படுத்தி தேவையில்லாத குழப்பத்துல வந்து அந்த அம்மா மட்டும் சாப்பிடாம அவன் கணவனுக்கும் கொடுத்து இந்த ஒரு வார்த்தை, இது எப்படி ஆகும்? இந்த வார்த்தையை என் ஆண்டவரிடத்துல கேட்டிருந்த ஆண்டவர் தெளிவான பதிலை கொடுத்திருப்பார். பிசாசினிடத்துல கேட்டதுனாலதான் தவறான வழியில அவளை நடத்தினார். கவனமா இருங்க, கவனமா இருங்க. நம்ம கொஞ்சம் ரொம்ப எமோஷ்னலா திங்க் பண்ணாதீங்க, முடிவெடுக்காதீங்க. எல்லாத்தையும் நிதானிச்சு 1க்கு 10 முறையாவது நீங்க யோசனை பண்ணி தான் ஒரு காரியத்தை இறங்கணும். சைன் பண்றப்ப கூட, ஜாமீன் போடுறப்ப கூட, சாட்சி போடுறப்ப கூட யோசனை பண்ணி, அவங்களால என்ன கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல, லாபமே வந்தாலும் பரவாயில்ல, குப்பன் பண்ணி அதை பத்தி நீங்க சைன் போடாம இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஆவியான சபைகளுக்கு சொல்லுகிறத காதுள்ளவன் கேட்க கடவன். அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு சாட்சி சொல்றேன். என்ன சொல்றாரு? உன் இனத்தால் ஆகிய, ஏற்கனவே சொன்னல, நீங்க கேத்தலிக் பைபிள படிச்சீங்கன்னா அந்த இனத்தார் எலிசபெத் எப்படி இனத்தாரா இருந்தால் என்பது உங்களுக்கு தெளிவா வரும். நான் சொல்றதை விட நீங்க வாசிப்பது தான். ஏன்னா ஐயர் கட்டுக்கதெல்லாம் விட்டுறாருன்னு நீங்க நினைக்க கூடாது. நீங்க வாசித்து எனக்கு எழுதி அனுப்புங்க. நானும் அதை நான் கத்துக்கிறேன், ரெக்கார்டா வச்சுக்கிறேன். சரிங்களா? முதிர் வயதிலும் ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறார், மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். அப்போ ஆண்டவர் சொல்ற விஷயம் என்னன்னா, அவ்வளவு முதிர் வயதா அந்த அந்த மென்சஸ் எல்லாம் நின்று போயிட்டு, மாத விடாயெல்லாம் நின்று போயிட்டு, ரொம்ப வயசானவங்க கர்ப்பம் சுருங்கி போயிருமா. ஒரு 80 வயசு, 70 வயசு, 60 வயசு, அதாவது அந்த மெனோபாஸ் முடிஞ்ச பிறகு கர்ப்பங்கள்லாம் சுருங்கி போயிடும். அது ஒரு புரோஜனமும் இருக்காது. அதனாலதான் ஆண்டவர் அவங்க கேள்வியை கேட்குறாங்க, இது எப்படி ஆகும் என்று அவங்க எல்லாம் கேள்வி கேட்குறாங்க. சாராலும் சரி, எலிசபெத்துடைய ஃபேமிலியும் சரி, சகரியும் சரி, நாங்கள் வயதாச்சே, எங்களுக்கு எப்படி ஆகும்னு கேட்குறாங்க. அப்போது ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்னன்னா, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நல்லா கவனிங்க அந்த வார்த்தையை. பிரதியுத்தரமாக, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். நீங்கள் இன்னைக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? எப்படி ஆகும்? விஷயமாக்கு. நான் இப்படி வேற கோணத்தில் பார்க்குறேன். எப்படி ஆகும்? நடக்குமா? நடக்காதா? இப்போதான் ரொம்ப கஷ்டப்பட்டோம், இரவெல்லாம் கஷ்டப்பட்டோம், ஒரு
துளி மீன் கூட கிடைக்கல. எப்படி ஆகும்? ரைட்ல வலை போடுங்கன்றீங்க, எப்படிங்க ஆகும்? தேவனால் கூடாத காரியம். அவர் மீனை பேர் சொல்லி அழைத்து வாங்க 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 கூப்பிட்டு வலையில சிக்க வைக்கிறவர். அவரால் கூடாத காரியம் உலகத்துல ஒன்றும் எப்படி ஆகும்? அதனாலதான் ஏற்கனவே நான் ஒரு ஸ்டோரி உங்களுக்கு சொல்லும் பொழுது நான் சொன்னேன், வாய்க்கால்களை வெட்டுங்க, தண்ணீரால் நிரப்பப்படும், தண்ணீர் வந்து நிரம்பும் என்று சொன்ன பொழுது அது எப்படி ஆகும்னு ஒருத்தன் கேள்வி கேட்டான். அது மாத்திரமல்ல, இந்த சமாரியா தேசத்துல குஷ்டரோகிகளாக இருந்தவங்க, வெளியில இருந்தவங்க அந்த பாளையத்துக்குள்ள போயிட்டு அந்த பாளையத்தை கொள்ளையிட்டு திருப்பி ராஜாவிடத்துல வந்து சொல்லிட்டு அங்க ஒரு தீர்க்கதரிசி ஒரு பிரகடனம் பண்றார். தீர்க்க தரிசனம் சொல்றாரு என்னன்னா, நாளைக்கு உங்களுக்கு வந்து மா கிடைக்கும், இவளுக்கு விற்கப்படும், உங்களுக்கு எண்ணெய் கிடைக்கும், உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும், ப்ரொவிஷன் கிடைக்கும், உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும்னா ஒருத்தர் சொல்றான், ஆண்டவர் வானத்து மதகுகளை திறந்தாலும் இப்படிக்கு உண்டாகுமோ அப்படின்னு சொன்ன பொழுது தீர்க்கதரிசி அவனை பார்த்து சொல்றாரு, எப்பா நீ கண்ணில் பார்ப்ப, நீ அனுபவிக்க மாட்ட. என்னைக்குமே சந்தேகம் படாதீங்க, ஆண்டவரை சந்தேகம் மாத்திரம் படாதீங்க. கண்ணில் நீ பார்ப்ப, நடக்கிறதுலாம் இருக்கும், ஆனா நீ அனுபவிக்க மாட்ட. என்ன நடந்தது தெரியுமா? அவன் நெருக்கி எல்லாம் ஓடி வந்து அந்த சாப்பாடு வாங்கும் பொழுது, அந்த கோதுமை வாங்கும் பொழுது அவன் வாயில நின்று கொண்டிருந்தானா, அவனை நெருக்கி மெரிச்சு மெரிச்சு ஸ்டாம்பேட் பண்ணி அவன் இறந்து போனான். கர்த்தருக்கு இது அற்ப காரியம், எவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இனி நீங்க நேம் இட், சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், எது நடக்காது. 15 வருஷம் ஆச்சு குழந்தை பிறந்து, அல்லது 40 வயசாச்சு, 38 வருஷம் ஆச்சு திருமணம் ஆகலை, அல்லது எனக்கு கடன் கோடி கணக்கில் இருக்கிறது, அல்லது என்னுடைய கணவன் பிரிந்து போகிற, மனைவி பிரிந்து போகிற, அல்லது நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்து கொண்டிருக்கிறேன், இது எப்படி ஆகும்? ஆண்டவர் வந்துட்டாரு, பேசிட்டாரு. ஆண்டவர் சொல்ற ஒரு நல்ல வார்த்தை என்ன தெரியுமா? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதே சாராள் இடத்துல என்ன சொன்ன தெரியுமா? தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? நீ சிரிக்காது, தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? இல்லை. அதே இன்னொரு வசனம் வருது, அது எங்கன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? இல்லை, கண்டுபிடிங்க. ரைட். இப்போ அந்த வசனத்துக்கு அப்புறம் ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். 38ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது என்றார். அப்பொழுது தேவதூதன் அவரிடத்தில் விட்டு போய்விட்டான். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. ஏன் மரியாள அவ்வளவு ஃபேமஸா நம்ம பார்க்கிறோம்? மதர், சிலர் நிறைய பேரை விட்டு கேத்தலிக்ஸ் கூடுவாங்க. எனக்கு நினைவுக்கு வரல, நான் நிறைய இந்த பூண்டி மாதா, அப்புறம் வேற என்ன மாதா, நிறைய மாதாக்கள் பேர் இருக்கும். டியூஸ்டே மாதா, செவ்வாய் மாதா, மணல் மாதா, வேளாங்கண்ணி மாதா, இல்லை இந்த மாதிரி என்ன பல பேர்கள் உண்டு. திருவிழா நமக்கு பைபிள் சொல்லி கொடுக்குற ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, அன்னை மரியாள், அவ்வளவுதான். வேற எந்த அடைப்பேரும் நீங்க வைக்கக்கூடாது. அது வச்சீங்கன்னா தவறு. அது அது பிப்ளிக்கலா நீங்க செய்கிற தவறு. அது திருமறையில் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறதுனா அன்னை மரியாள், இயேசுவின் தாயார், இயேசுவை சுமந்தவர், அவ்வளவுதான். சரிங்களா? நான் இதை அப்புறம் நான் கடைசி லெசனா அதை வச்சுக்கிறேன். இன்றைக்கு ஒரு லெசன் மரியாள் இடத்துல இருந்து. அன்னைக்கு கேட்டாங்க, ரொம்ப யதார்த்தமா ஒரு 13 வயசு பொண்ணு கேட்குது, எனக்கு எப்படி ஆகுது? அதற்கு ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, என்னன்னா, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உங்களுக்கு ஒரு சாட்சி நான் கொடுக்குறேன், அந்த சாட்சியை நீ பார்த்து கூட இன்னும் நீ பலப்படுவ. அதனால தான் நிறைய இடத்துல நீங்க சாட்சி சொல்லுங்கன்னு சொல்லுவேன். எலிசபெத் சகரியாவின் பிள்ளை ஒரு சாட்சி. இப்போ என் வாழ்க்கையில் எனக்கு என்ன சாட்சி என்னன்னா, எனக்கு குழந்தையே பிறக்காது, என் மனைவிக்கு குழந்தை பிறக்காது. ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ன் வந்து 6 மாதம் ஸ்கேன் பண்ணும்பொழுது, ஃபர்ஸ்ட் 3 months நாங்கள் அந்த ஸ்கேன் பண்ணுகிற போது 2 குழந்தை இருப்பது போல இருந்தது. 6வது மாதம் திரும்ப ஸ்கேன் பண்ணுகிற போது அது 2 குழந்தை இல்லை, 1 குழந்தை தான் சொல்லி ஒரு பெரிய கட்டி
இருப்பதாக சொன்னாங்க. அதன் பிறகு ஒரு 7வது மாதத்துல என் மனைவிக்கு பிரசவ வேதனை ஏற்பட்டது. அந்த கட்டி நெருக்கி நெருக்கி என்னுடைய கிட்டத்தட்ட ஒரு ஒரு 1.25 கிலோ பேபிய அது புஷ் பண்ணி அவ்வளோ பெரிய கட்டி, நல்லா எவ்வளோ பெரிய கட்டி, ஷார்ட் புட் 2 ஷார்ட் புட் அளவு இருக்கிற கட்டி, அது தள்ளிட்டு ஒரு நாள் என் மனைவிக்கு ஒரு நைட்டு 12 போல 11:30 போல குழந்தை செல்வி கிணோராக வெளியே வந்து விட்டது. நாங்கள் மருத்துவமனை சென்ற பொழுது மருத்துவர்கள் இருந்தாங்க. அந்த சமயத்துல பார்த்துட்டு சொன்னாங்க, குழந்தை பேபி வெளியே வந்துருச்சு, இனி அதை உள்ள வச்சு அதை பாதுகாக்க முடியாது, அந்த குழந்தை வெளியே வந்து தான் ஆகும். அந்த குழந்தை வெளியே வந்துருச்சுன்னா 7 மாசம்தான் ஆகுது, அந்த குழந்தை இறந்து போகும், அதுக்கு சுவாசம் பத்தாது, அது இன்னும் 3 மாதம் வயிற்றிலே வளர வேண்டும். நீங்க அதை போய் அப்போ நான் 2000 நான் சொல்றேன், நீங்க அதை போய் ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில் ஒரு இன்குபேட்டர்ல வச்சு செயற்கை சுவாசம்லாம் கொடுத்து அந்த பிள்ளையை வளர்த்தாங்கன்னா கூட அந்த வயிற்றில் வளர்கிற அளவுக்கு அந்த குழந்தைக்கு வளர்ச்சி இருக்காது. அந்த குழந்தை மூளை வளர்ச்சி குன்று இருக்கும், அல்லது கை கால் வளராமல் போகும், அந்த குழந்தை ஸ்பெஷல் சைல்டாக மாறும். கடைசி வரைக்கும் ஐயா உங்களுக்கு அந்த குழந்தை ஒரு பெரிய பாடாக இருக்கும். அதனால கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் என்று சொல்லுகிற அளவுக்கு நீங்க நீங்க மனசை பக்குவப்படுத்திக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துல சொல்லி என்ன கன்வின்ஸ் பண்ணிட்டு அந்த குழந்தை 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் உயிரோடு இருந்தது. அதன் பிறகு அந்த குழந்தை மரித்து போனது. அந்த குழந்தையை அடக்கம் பண்ணினோம் மார்ச் 4ஆம் தேதி. அந்த குழந்தை பெங்களூர் பட்டணத்திலே ஒரு சவ பெட்டியை வைத்து அந்த குழந்தையை நாங்கள் எங்கள் கைகளிலே என் பெற்றோர் வந்தாங்க, அவங்க பெற்றோர் வந்தாங்க, ஒரு சின்ன கல்லறை கட்டி அதில் அடக்கம் பண்ணினோம். அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு உண்மை. இதில் ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். அப்போது அடுத்த முறை அந்த கட்டி ஆப்ரேட் பண்ணிட்ட பிறகு சிஎஸ்ஐ காடு சர்ச்சில் இப்பொழுதும் ராஜ்குமாரி அம்மா உயிரோடு இருக்கிறாங்க. அவங்களோடு கூட பணியாற்றின டாக்டர்ஸ் மித்ரா உயிரோடு இருக்கிறாங்க. டாக்டர் மீனாட்சி உயிரோடு இருக்கிறாங்க. வெள்ளூரில் ஒரு எம்எஸ் இப்போ வெள்ளூருக்கு போனார் சிஎம்சிக்கு, அவர் எம்எஸ் அவர் இருக்கிறார். அவங்களெல்லாம் சோதிச்சுட்டு அந்த கட்டி எடுக்கும்போதே சொன்னாங்க யூட்ரஸ் ரிமூவ் பண்ண போகிறோம்னாங்க. ஏன்னா அந்த கட்டி யூட்ரஸ் முழுவதும் மூடி இருந்தது. அப்போ நான் சாப்பிளில் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்போ டாக்டர் மித்ரா சொன்னாங்க, இல்லை நம்ம ஏன் இந்த யூட்ரஸை வீணாக ரிமூவ் பண்ணோம், நான் அதை செதைச்சி அதை சீவி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சீவி எடுத்து தேங்காய் ஓட சீவுகிற மாதிரி, அல்லது மேலே இருக்கிற ஆப்பிள் இருக்கிற அந்த தோலை சீவுகிற மாதிரி, அந்த மாதிரி சீவி எடுத்து கடைசியில் ஏதோ ஒரு யூட்ரஸ் அங்கே இருக்கும், அவ்வளோதான் இருக்கிறது, அவ்வளோதான். அது முழுவதுமாக சேர்ந்து போன யூட்ரஸ். நீங்கள் யூட்ரஸை பார்த்ததுன்னா உங்களுக்கு தெரியும், அந்த யூட்ரஸ் முழுவதும் சிறந்து போய் அறுபடாத இடமே கிடையாது, பிளேடு படாத இடமே கிடையாது, கத்தி படாத இடமே கிடையாது. அவ்வளோ வீக்கெண்டு யூட்ரஸ் ஆக மாறிடுச்சு. அப்போ டெஸ்ட் எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்தாங்க, குழந்தை நிற்பதற்கான சாத்திய கூறுகளே இல்லை அப்படின்னு சொல்லி எங்களை அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. அப்போ நாங்கள் தான் இங்கிலாந்து தேசத்துக்கு கத்தர் எங்களை அனுப்புகிறார். எல்லாம் திட்டம்தான், பியோர்லி காட்ஸ் பிளான். அங்கே ஒரு மே மாதம் இருக்கும். நான் வெளியில் போயிருந்த போது மனைவி தனியாக உட்கார்ந்து ஜெபித்து, அவங்க ரொம்ப சோர்ந்து போய் நெகட்டிவாக எப்படி ஆகும், நீர் கட்டி இருந்தாலே குழந்தை பிறக்காது, இது அவ்வளோ பெரிய கட்டி எடுத்தாங்க, பயாப்ஸ் பண்ணாங்க, கேன்சர் இல்லை, நல்ல வேலை, இப்போ நாம்கே வாஸ் ஒரு யூட்ரஸ் இருக்கிறது, இல்லை பேருக்காக ஒரு யூட்ரஸ் இருக்கிறது, இதில் எங்கே குழந்தை நிற்க போகுது என்று சொல்லி கண்ணீரோடு கூட அவங்க ஜெபித்து கொண்டு இருந்த பொழுது கர்த்தருடைய கரம் பலமாக இறங்கி ஒரு அடி அடித்து ஓங்கி, இது உண்மையாக நடந்தது. நீங்கள் மனைவியை பார்க்கும்போது நீங்கள் கேளுங்க, உங்கள் ஆண்டவர் அடிச்சாரமன்னு கேளுங்க, சொல்லுவாங்க. அடித்த பிறகு எடுத்து வாசி என்ற ஒரு சத்தம் கால்களில் கேட்டது. அவங்க எடுத்து வாசிக்க சொன்ன வார்த்தை ஏசாயா 66:9, பிற செய்கிறவராகி நான் பிற செய்யாமல் இருப்பேனோ, பிரசவிக்க பண்ணுகிறவராகி நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்கு முன்னாடி அவங்க திருமணத்துக்கு பிறகு கொடுத்த கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்னன்னா, உபாகமத்தில் உன் தேசத்துல மலடு இருப்பதில்லை. எப்படி ஆண்டவர் அழகா கோரிலேட் பண்ணார் தெரியுங்களா? அதுக்கப்புறம் நான் வந்த பிறகுன்னா அந்த அம்மாவோட பயங்கர விசுவாசம் ஆயிட்டேன் 100%. சொன்னேன், உனக்கு இந்த வசனம் எங்க இருக்குதுன்னு கூட தெரியாது, எனக்கு எங்க இருக்குதுன்னு தெரியாது. ஏன்னா புத்தகம் அவ்வளோ பெரிய புத்தகம், பைபிள் கவரை படித்து முடிக்கிறது நம்ம கஷ்டம்,
ரொம்ப நமக்கு ஏற்ற ஒரு வசனம், நமக்கு நமக்கு தேவையான ஒரு வசனம், சமயத்துக்கேற்ற வசனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்ல. இது உன்னுடைய ஒரு சுயத்தினால் வந்ததில்ல, இது பரலோகத்தினுடைய வார்த்தை என்று நான் நம்புகிறேன். நிச்சயம் நடக்கும். இது எப்படி ஆகும் என்று நான் கேள்வியை கேட்க மாட்டேன். ஆபிரகாமுக்கு செய்தவர், சாராளுக்கு செய்தவர், அன்னாளுக்கு செய்தவர், மனோவாவுக்கு செய்தவர், ரெபேக்காளுக்கு செய்தவர், ஏன் எங்களுக்கும் அவர் செய்வார் என்ற நம்பிக்கை. ரேச்சல்ல ராகேல் அவங்க தான் அழகா இருப்பாங்க. அவங்களுக்கு செய்தவர் நமக்கு செய்வார். எலிசபெத்துக்கு செய்தவர் நமக்கு செய்வார். சரியா ஒரு வாரம், அதே நாள்லேருந்து ஒரு வாரம் மாதவிடாய் நின்றது. டெஸ்ட் எடுத்தோம், நெகட்டிவ் வந்தது, யூரின் டெஸ்ட். அப்பயும் நான் சோர்ந்து போகலை, நான் பயப்படலை, நான் சந்தேகப்படலை. அதுக்கப்புறம் மருத்துவமனைக்கு சென்றோம். ரெகுலர் டெஸ்ட், பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், எல்லா டெஸ்ட் எடுத்தோம். அதுக்கப்புறம் எங்களை கூப்பிட்டு எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சது. போனவொடனே டாக்டர் எழும்பி வந்து நின்று சொன்னார், கர்த்தர் உங்கள் கர்ப்பத்தை திறந்திருக்கிறார், நீங்கள் குழந்தை பெற்றிருக்கிறீர்கள் என்று சொன்னார். ஆமென். ஒரு வெள்ளைக்கார டாக்டர் இந்திய தேசத்திலிருந்து போய் இங்கிலாந்து தேசத்துல என் பிள்ளை நின்று திரும்ப இந்திய தேசத்துக்குள் வந்து பிறந்தது. இதுதான் ஆச்சரியம். எப்படி ஆகும்? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே. அவள் சொன்ன ஒரு வார்த்தையை நான் சொல்லிதான் இப்ப ஜெபிக்க போறேன். இது ஒரு சாட்சி தான். அதுதான் நான் சொல்றேன், ஒருவேளை நீங்க உங்களுக்கு ஆண்டவர் ஏதாவது ஒரு நன்மை செய்தான்னா ஒரு 10 பேருக்கா சாட்சி சொல்லுங்க. அந்த 10 பேருக்கும் அற்புதம் நடக்கும். ஒரு சபையில போய் சாட்சி சொல்லுங்க, அந்த 100 பேருக்கும், அங்க உட்கார்ந்து இருக்கிற 1000 பேருக்கும் சாட்சி, அந்த சாட்சி பிரயோஜனமா இருக்கும். நான் இந்த சாட்சி எங்கெல்லாம் சொல்றேனோ, ஆவடியில, ட்ரினிட்டியில, கன்வென்ஷன்ல, நான் என்எம்எஸ்ல இருக்கும்போது எல்லா ஊர்களுக்கு போகும்போதெல்லாம் அந்த சாட்சியை சொல்லுவேன். திண்டுக்கல்ல சொல்லியிருக்கிறேன், வத்தலகுண்டில் சொல்லியிருக்கிறேன், மூணாறில் சொல்லியிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சி எங்கே பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியாது, போகிற இடமெல்லாம் சொல்லியிருக்கிறேன். சொன்ன இடத்தெல்லாம் கர்த்தர் குழந்தை இல்லாத அநேக தம்பதியர்களுக்கு குழந்தை கொடுத்திருக்கிறார். காரணம், எனக்கு செய்தவர் அந்த தேவையில் இருக்கிற அந்த மக்களுக்கு அவர் செய்தார். அநேக குழந்தைகள். உங்களுக்கு வேணா நான் சாட்சிகளை ஏற்படுத்த முடியும். அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். என் பேர் எதுவும் பெருமைப்படுத்த வேண்டும் என்ற எனக்கு எந்த எண்ணமும் கிடையாது. ஆனா நான் உயிருள்ள சாட்சியாக இருக்கிறேன். என் வழியாக, என் சாட்சியின் வழியாக அநேக ஜீவன் இந்த உலகத்துல பிறந்திருக்கிறது. அந்த பிள்ளைகள் சொல்லும், நிச்சயம் சொல்லும். ஒரு அங்கிள், ஒரு ஆயர் சொல்லிதான், ஜெபம் பண்ணிதான் எங்களுக்கு பிள்ளை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். நாங்கள் அந்த பிள்ளைகள் தான் ட்வின்ஸ் எல்லாம் பெற்றிருக்கிறாங்க. ட்வின்ஸ் எல்லாம் பெரியவர். சாட்சி சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு லெசன் நான் சொன்னேன்ல, நான் சாட்சி சொல்லி முடிச்சிட்டேன். எப்பவுமே நான் சாட்சி சொல்றது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இந்த சாட்சினால் அநேகருடைய இருதயங்கள் தொடும், அநேகருடைய கர்ப்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும், அநேகருடைய திருமண வாழ்க்கை நடக்கும். அதுதான் என்னுடைய விருப்பமும் எண்ணமும். கர்த்தர் சொல்றதை, ஏன்னா இது வரைக்கும் நான் ப்ரிப்பரே பண்ணல, ஆனால் ஆவியானவர் எதெல்லாம் சொல்றாரோ அதெல்லாம் நான் சொல்லிடுவேன். அது உங்களுக்கு ஒரு பூமர் மாதிரி கூட இருக்கலாம், பட் அதை பற்றி பிரச்சனை இல்லை. என் ஆண்டவர் சொன்னதை நான் சொல்லிடுவேன். அவர் சொன்ன வார்த்தை, நான் ஆண்டவருக்கு அடிமை. ஆபிரகாம் சொல்ல நான் ஆண்டவருக்கு அடிமை என்று, ஈசாக்கு சொல்ல நான் ஆண்டவருக்கு அடிமை இல்லை, யாக்கோபு சொல்ல நான் ஆண்டவருக்கு அடிமை இல்லை, ரொம்ப சிநேகித்த தாவீது, ஏன் அதுக்கு முன்னாடி சாமுவேல் சொல்ல நான் ஆண்டவருக்கு அடிமை இல்லை, தாவீது சொல்ல ஆண்டவருக்கு அடிமை இல்லை. சாலமோன் சொல்ல மாட்டான், அவர் பெரிய ராஜா. அடிமை. எந்த இடத்திலும் நான் அடிமை என்று யாரும் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லல. டில் ஜீசஸ் கிரைஸ்ட் பிறக்கிற வரைக்கும். ஏதோ பவுல் தான் இங்கே சொல்லியிருக்காரு நினைக்கிறேன், அவரும் சொன்னாரன்னு எனக்கு தெரியல. அடிமை என்று யார் எங்க சொன்னாங்க? நான் கடவுளுக்கு அடிமை, நான் ஆண்டவருக்கு அடிமை என்று யார் சொன்னாங்க? இயேசுவுக்கு தாண்டி, மரியாளுக்கு அப்புறம் அல்லது மரியாளுக்கு பிறகு யார் சொன்னாங்க? சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு ஏன் மேரி அவ்வளவு உயரத்தில் இருக்கிறாங்கன்னா, அவங்க சொன்ன ஒரு விசுவாசம். நான் அடிமை. அடிமை என்னன்னு தெரியுமா?
வார்த்தையா நினைக்கிறீங்க. அடிமை என்னன்னு தெரியுமா? ஒரு வீட்டுல யூதர்கள் அடிமையா இருப்பாங்கன்னா அவங்க என்னென்ன செய்யணும் தெரியுமா? அந்த எஜமானர் ஆனாலும் பெண்ணாலும் வயசானவன் சின்னவன் பெரியவன்லாம் கிடையாது. வந்தவன அவன் காலை கழுவணும், சுத்தமா காலை கழுவி துடைக்கணும், வீட்டு பின்னாடி போய் குக் பண்ணணும், எல்லா வேலையும் செய்யணும். வீட்டுக்குள்ளதே வரக்கூடாது, வீட்டுக்கு வெளியில தான் இருக்கணும். அவங்க சாகுற வரைக்கும் அந்த வீட்டுல அடிமை. அவங்களுக்கு உணவு கொடுப்பாங்க, உடை கொடுப்பாங்க, தங்குறதுக்கு வெளியில ஒரு இடம் கொடுப்பாங்க, வீட்டுக்குள்ளர கூட சேர்க்க மாட்டாங்க. அதுதான் அடிமையின் வாழ்க்கை. இது யதார்த்தமான ஒரு அடிமை. ஆனா இவர் சொல்ற ஒரு வார்த்தை, நான் ஆண்டவருக்கு அடிமை, எந்த நேரத்திலும் என்னை உயர்த்தாதபடிக்கு. இல்ல எல்லாரும் சொல்லுவாங்க இயேசுவை சுமந்தானா, ஐயோ இப்ப நான் ஒரு பெரிய மிராக்களை பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், டாப் ஆஃப் த வேர்ல்டு, அதே எல்லா இடத்துல பிரகடனம் பண்ணி, நான் அப்படி செய்துட்டேன், இங்க பிசாசு ஓடிச்சு, அங்க அப்படி பண்ணிச்சு, அங்க ஒருத்தர் பேரை சொல்லி கூப்பிட்டேன், இங்க ஒருத்தர் பேரை சொல்லி கூப்பிட்டேன், அங்க அந்த ஊர்ல நான் போய் மினிஸ்ட்ரி பண்ணேன், இந்த ஊர்ல போய் மினிஸ்ட்ரி பண்ணேன். ஆண்டவருக்கு மேலா போயிருவாங்க. பிரியமானவர்களே, நம்ம எல்லாம் ஆண்டவருக்கு மேல ஒரு தகுதியும் இல்லை போறதுக்கு. நம்ம ஆண்டவருக்கு கீழே. அதனாலதான் எனக்கு 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 ஜான் ரொம்ப பிடிக்கும். உங்க கசின் ஜான், சொந்தக்காரன் சொந்தக்காரன் சொந்தக்காரன், அண்ணன் அண்ணன் முறை வேணும் இல்ல. சொல்றான், உன் பாதத்தின் பாரை அழுப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல, நீர் பெருக நான் சிறுக. ஆண்டவர் சொன்னார், தீர்க்கதரிசிகளில் இவனை போல, ஸ்ரீகளுக்குள்ளே பிறந்தவன் இவனை போல ஒருவனும் இல்லை என்று ஒரு சாட்சி. காரணம் என்ன தெரியுமா? அந்த அடிமையின் ரூபம் எடுத்து, ஏசிக்கு அந்த அடிமையின் ரூபம் எடுக்கிற அந்த தன்மை எங்கன்னு வந்ததுன்னா மரியாதத்தில் வந்ததுதான். நான் அடிமை ஆண்டவரே. இன்னைக்கு நிறைய குடும்பம் கெட்டு போகிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு அடிமையாகவும் வரல, நம்முடைய அந்த அடிமையின் சிந்தை நமக்கு இல்லை. அதுக்காக எல்லாரும் அடிமையா மாறணும்னு நான் சொல்ல வரேன். இந்த தாழ்மை, ஆண்டவரே உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன், என்னை விட்டு கொடுக்கிறேன், இனி நான் அல்ல நீங்க தான் அப்படின்னு சொல்ற ஒரு அனுபவம் தான் நமக்கு வேணும். இன்னைக்கு எப்ப பார்த்தாலும் பெருமை, என்கிட்ட அவ்வளவு கோடி பணம் இருக்கு, அவ்வளவு லட்சம் சம்பாதிக்கிறேன், அவ்வளவு பெரிய டீச்சர், அவ்வளவு பெரிய HM, அவ்வளவு பெரிய டாக்டர், அவ்வளவு பெரிய இன்ஜினியர், அவ்வளவு பெரிய பைலட், நான் அவ்வளவு பெரிய அதிகாரியா இருக்கிறேன். இதெல்லாம் ஆண்டவர் போட்ட பிச்சை ஒரு நிமிஷத்துல தூக்க முடியும். எப்பொழுது நமக்குள் இருக்க வேண்டிய ஒன்று என்ன தெரியுமா? I am a servant. I am a servant of the Lord. யாருக்கு இந்த தாழ்மை வருதோ கர்த்தர் அவனை உயர்த்துவான். தாழ்மையுள்ளவனை கர்த்தர் உயர்த்துகிறார், பெருமையுள்ளவனுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார். பைபிளை என்டையர் பைபிள் நான் வாசிட்டேன். யாருமே தாழ்மையா இந்த வார்த்தையை சொல்ல, நான் அடிமைன்னு சொல்லவே இல்லை. ஆண்டவருக்கு அடிமை என்று நான் சொல்ல, கர்த்தருக்கு நான் அடிமை என்று நான் சொல்லவே இல்லை. நான் அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, எஜமானரே என்று சொல்லுவாங்க, ராஜான்னு சொல்லுவாங்க, சர்வ வல்லவன் சொல்லுவாங்க, பரிசுத்தர் சொல்லுவாங்க, கர்த்தர் சொல்லுவாங்க. அவருக்கு டிஃப்ரெண்ட் பேரை கொடுப்பாங்க. யெகோவா ஈரே கொடுப்பாங்க, யெகோவா ரஃபா கொடுப்பாங்க, எல்ஷடாயின் கொடுப்பாங்க, எல்லாம் எலோயும் கொடுப்பாங்க. ஆனால் நான் அடிமை என்று எவனும் ஒத்துக்கொள்வது. ஒரு பெண் ஒத்துக்கொண்டான், அதனாலதான் பெண் இன்றைய நிற்கிறார். நீங்க ஆண்டவரை ரொம்ப நெருங்கினவாங்க. இன்னைக்கு இருந்து நம்ம ஒரு மனதில் ஒரு பொருத்தனை எடுப்போம். அடிமையா இருக்க விரும்புகிறேன் ஆண்டவரே, உமக்காக வேலை செய்யணும் விரும்புகிறேன், உமக்காக ஊழியம் செய்ய விரும்புகிறேன், உமக்காக சேவண்டா இருக்க விரும்புகிறேன், உமக்காக சேவண்ட். ஆண்டவர் சொல்றாரு, அந்த சேவண்டை பார்த்து தான் சொல்றாரு, நீ என் வலது பக்கத்துக்கு வந்துரு, என்னுடைய சந்தோஷத்துல பிரவேசி. எனக்காக நீ இருந்த, எனக்காக வேலை செய்த, எனக்காக அடிமையின் வேலை செய்த, கச்சை கட்டி கொண்டு அடிமையின் வேலை செய்த, நீ என்னோடு கூட அந்த சந்தோஷத்துல பங்கு பெறு. நீ யோசித்து பாருங்க, யாரெல்லாம் இந்த தாழ்மையோடு கூட ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஊழியம் செய்கிறார்களோ, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து வாழ்க்கையை நடத்துறாங்களோ, தாழ்மையோடு நடத்துறவங்களோ கர்த்தர் உயர்த்தி கொண்டே இருக்கிறார். பெருமையுள்ளவனை உயர்த்துவார், ஆனா அவன் இல்லாததை போல காணாமல் போவான். ஜெபம் செய்யும். அன்புள்ள ஆண்டவரே, இந்த விலைக்காய் நன்றோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மரியாதை போல நாங்கள் அடிமைகள் என்று உமக்கு ஒப்பு கொடுக்க உதவி செய்யும்.
இரண்டாவது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எப்படி நடக்கும் என்ற கேள்விக்கு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி யோபு சொன்னார். கர்த்தர் எனக்காக யாவையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் சொல்லாகும் அவர் கட்டளையிட நிற்கும். இந்த வியாதிகள், இந்த மரண இருளுகள், இனி மரண கட்டுகள், இனி பிசாசின் கட்டுகள் மாறுகிறது. சோதிச்சு பாருங்க, கட்டிகள் மறைந்து போகுது. உங்க கர்ப்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இன்று நான் இன்னைக்கு ஜெபம் பண்ணல, ஏசாயா 66:9 உங்க வாழ்க்கையில நடக்குது. உங்க வயிற்றை தொட்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரதுல ஒரு புனிதமான ஒரு குழந்தையை வைக்கிறார். கர்த்தருக்கு பயன்படுகிற ஒரு குழந்தை. மாத்திரமல்ல ஆண்டவரே, அநேகரை இந்த ஊழியத்துல எழுப்புகிறார். சாட்சியா நிற்கும்படி எழுப்புகிறார். இது அந்த அதிகாலை ஜெபத்துல அநேகருடைய சாட்சிகள் அறிவிக்கப்பட வேண்டும். அநேகருடைய ஸ்கின் அலர்ஜி அப்படி நாங்கள் கேள்விப்பட்டோம். அதே மாதிரி இந்த உலகம் எங்கும் அறிவிக்கப்பட வேண்டும். இது ஒரு ஸ்மால் ஆரம்பம் தான். ஆரம்பமும் அற்பமாக தான் இருக்கும், ஆனால் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். இங்க ஜெபிக்கிறவங்க இணைஞ்சா, ஒரு ஃபேமிலியா இணைஞ்சா, இதை நாங்கள் கட்டி எழுப்பி உலகமெங்கும் அறிவிக்க நாங்கள் புறப்பட்டு போவோம். ஆண்டவரே, ஏதாவது வழிகளை, வாசல்களை திறந்து அநேக ஊர்களுக்கு, அநேக வெளிநாடுகளுக்கு போகிற கிருபையை இந்த இந்த ஜெபத்துக்கு தாங்க, எனக்கு தாங்க, எங்களுக்கு தாங்க. நாங்கள் போய் எல்லா இடங்களிலும் உமக்கு சாட்சியா நிற்க வேண்டும். கொடுக்கிற உள்ளங்களை ஏற்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless.